இந்த எபிசோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம மிஸ்டர் யோன் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹெயான் குரூப்போட அந்த ஸ்லஸ் ஃபண்டை தேடிக்கிட்டு இருப்பான்ல, அது விஷயமா பேசுறாங்க. ஆக்சுவலி வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எங்களோட ஸ்லஸ் ஃபண்ட் எல்லாமே ஸ்விட்ச் பேங்க்ல தான் இருக்கு அப்படின்றப்ப, இல்லவே இல்ல, இங்க பாத்தியா இந்த 3 கம்பெனி இருக்கு, இந்த 3 கார்பரேஷன் கம்பெனி மூலமா உங்களுடைய தாத்தா மொத்த பணத்தையும் பணமா மாத்திருக்காரு. சோ அது எங்கேயோ போறதுல பதுக்கி வச்சிருக்காரு, பட் எங்க இருக்குன்னு தெரியல, அதைத்தான் யோன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றப்ப, அப்ப அவனுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் கம்பெனில உட்கார்ந்துருக்காரு. சோ அங்க வந்து லாயர்ஸ் டீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் மேல ஒரு அலிகேஷன் இருக்கும். அதாவது வந்து விஐபி கிளைண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுத்ததாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அதுக்காக வந்து இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாயரா இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு 3 பேரை கூப்பிட்டுருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டு வர்றாப்ல, வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி வெளியே இருக்கிற வக்கீல்ஸ் எல்லாம் யாரும் வந்து இதுல தலையிட முடியாது அப்படின்னு டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, சாரி சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஆக்சுவலி அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ப்ராக்ரஸ் படி பாத்தீங்கன்னா, அதாவது அங்க இருக்கிற லா படி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12 அண்ட் பேராகிராஃப் நம்பர் 1 நம்பர் 3 அதுக்கப்புறம் ஆர்டிகல் 11 பேராகிராஃப் 4 இதன் படி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டைரக்டரா இருக்கிறவர் அவருக்காக வாதாடுறதுக்காக ஒரு வக்கீலை இந்த மாதிரி வச்சுக்கலாம், அதுவும் உங்க கம்பெனிக்குள்ள தாராளமா வரலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே, ஓகே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்க உட்காருங்க அப்படின்னோடனே எல்லாரும் உட்கார்றாங்க. உட்கார்ந்தவொடனே அங்கிட்டு இருக்கிறவன், ஆக்சுவலி வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க, அவர் மேல இருக்கிற அஃபெண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா அவரை நாங்க வந்து டெர்மினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஆக்சுவலி வந்துட்டு நீங்க பேக்யானாவை எதுக்காக வந்து டெர்மினேட் பண்றீங்க? ஆக்சுவலி அவன் வந்து விஐபி லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஆப்போசிட் கம்பெனிக்கு கொடுத்ததாக இருக்கிற அலிகேஷன் தானே அப்படின்னோடனே, ஆமா அப்படின்றாங்க. சரி ஓகே, அந்த லிஸ்ட் எல்லாமே எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னோடனே, அவங்கள பார்த்து ஆகஸ்ட் 6 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா பேக்யானா அதுக்கு முன்னாடியே அவனோட இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டானே, சொல்ல போனா டெலிட்டே பண்ணிட்டானே, அவனோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே டெலிட் ஆயிருச்சு, அப்புறம் எப்படி திரும்ப அவனால கொடுத்துருக்க முடியும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ, ஆமா கரெக்ட் தான், ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் 28 அன்னைக்கு என்னுடைய ஐடி, அதாவது என்னுடைய கம்பெனியுடைய ஐடி பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து கம்பெனி லேப்டாப், கம்பெனி போன் எல்லாத்தையுமே நான் ஒப்படைச்சிட்டேனே. உடனே ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன், அப்படி பார்த்தா அப்பனா வேற யாரோ தானே இவரோட இதை அக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, கரெக்ட், அப்ப வேற யாரோ அக்சஸ் பண்ணிருக்காங்க, அது யாரு? அப்ப அது பேக்யானா இல்ல அப்படின்னு, இல்ல அவரோட டீம்ல இருக்கிற யாராவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு. அதை எப்படி சொல்ல முடியும்? அவரோட டீம்ல இருக்கிறவர் தான் பண்ணாருன்னு உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் குவீன்ஸ் டிபார்ட்மெண்டோடைய விஐபி கிளைண்ட் லிஸ்ட் எல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு வேற யாருக்காவது அக்சஸ் கார்டு இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப வேற யார்ட்டும் இல்ல அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி இவன் பண்ணிருக்காங்க நீங்க சொல்ல முடியும்? அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்றப்ப, இல்ல இவர் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாத்துலயுமே சைன் பண்ணி கொடுத்திருக்காரு, இதுக்கான இதெல்லாம் எல்லாமே சைன் எல்லாமே இருக்கு அப்படின்றப்ப, சார் அதையும் நான் செக் பண்ணேன், ஆக்சுவலி இவனோட சைனுக்கும் அந்த சைனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, நீங்க அதை சரியா பார்க்கல போல இருக்கு, நாங்க அவனோட சைனை வந்து எடுத்து பார்த்தோம், பட் அது வந்து ஒரிஜினல் சைன் கிடையாது, இட்ஸ் a டூப்ளிகேட், யாரோ காப்பி தான் பண்ணிருக்காங்க, அது அவனுடைய ஒரிஜினல் சைன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க அதை வாங்கி பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருக்காங்க. சார் இப்ப புரியுது, ஆக்சுவலி வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க, பட் பேக்யானா பண்ணவே இல்ல, வேற யாரோ விஐபி கிளைண்ட்ஸோட லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னு. அப்ப இந்த அலிகேஷன் எல்லாமே பேக்யானா மேல வந்திருக்கு, சோ இது வேணுனே தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பேக்யானுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் உங்களோட இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்க நன்றி சார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு ஃப்ரெண்ட, அவர் அப்படியே லைட்டா அவர் கண்ணடிக்கிறாரு, எங்கிட்ட பார்த்தா இவங்கலாம் சூப்பர் மச்சி அப்படின்னு கண்ணடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வந்து வருதானா அடக்கிக்கிட்டு இருக்காப்ல. சோ இந்த 3 பேரை நல்லா பாத்துக்கோங்க, இவங்க கடைசியில் நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய உதவியே பண்ணுவாங்க. இவங்க இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பரவாயில்ல மச்சான் பாத்தியா, அவங்க மூஞ்சி எல்லாம் பாத்தியா, அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க நம்ம பேசின பேச்சுல, இது வரைக்கும் எவ்வளவு கேஸ் அட்டன் பண்ணிப்போம் நமக்கு தெரியாதா என்ன அப்படி எப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க. வில்லனும் வர்றாப்ல, வரும்போது அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோ போட்ட அப்படின்ற மாதிரியே போறாப்ல. டக்குன்னு வில்லன் உள்ள போனவன் இன்னொரு மொபைல் எடுத்து அந்த ரியல் எஸ்டேட் ஃப்ராட்கார இருந்தால ஒரு புரோக்கர், அவனுக்கு கால் பண்ணி, ஏன்டா அவன்கிட்ட ஒரு வேலை கொடுத்து அதை ஒழுங்கா செய்ய மாட்டேடா, ஹீரோவை போட்டு செலுத்தணும்ல என்னாச்சுடா அப்படின்றப்ப, சாரி சார் நான் எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் இந்த தடவை ஈஸியா முடிச்சிடறேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், கூடிய சீக்கிரம் அவன் கதையை முடிச்சிடறேன் அப்படின்றான். முடிஞ்ச அளவுக்கு வேகமா அவனோட கதையை முதல்ல முடிடா அப்படின்றான். சோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணுங்கிற அளவுக்கு வந்துட்டா வில்லன். அப்படிங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசி இருக்கும், மச்சான் அப்புறம் என்ன திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்ச போல அப்படின்னு அப்படியே பாக்குறாரு, டேய் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு, கொடுத்து டேய் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கடா அப்படின்றப்ப, அது நான் சொன்னேன்ல கிழிஞ்சு போயிருக்கும் எல்லாத்தையுமே ஒட்டி வச்சிருக்காங்க, என்னடா மச்சான் அப்படின்றப்பதான் அப்பதான் இது எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க. என்ன அப்படின்னா இவங்க ஆல்மோஸ்ட் அந்த கிளியர் பண்ற ஒரு லேடி வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பார்ல, ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துருப்பார்ல, அவர் அந்த இடத்துல வர்றாப்ல, வந்து நேக்கா மேடம் இந்தாங்க இந்த ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, கொடுங்க குப்பை தானே நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குப்பையை வாங்கிட்டு போற மாதிரி வாங்கிட்டு போய் அதை ஒரு பாக்ஸ்ல வச்சு நம்மளுடைய செக்ரட்டரிட்ட கொடுத்துறாங்க. அதுவும் எப்படி அங்க கொண்டு போய் பாக்ஸ் வச்சுட்டு அழகா ஜூஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துறாரு. அவங்களும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினி நைட் ஃபுல்லா உட்கார்ந்து அதை எல்லாத்தையுமே வந்து ஒட்டி இருப்பாங்க. இப்பதாங்க ஒரு செம ட்விஸ்ட், நம்ம ஹீரோவும் டே அந்த யோன் இருக்கான்ல, அவன் வந்து சேர்மன் ஹாங்கோட ஸ்லஸ் ஃபண்ட் ஒன்னு தேடிக்கிட்டு இருக்காடா, அதை பத்தின டீடைல்ஸ் தான்டா இது அப்படின்றப்ப,
ஸ்லெஸ் ஃபண்டா எவ்வளவு மச்சான் அப்படின்றாங்க. அவன் சொல்றான் பாருங்க ஒரு அமௌண்ட், அப்படியே ஷாக் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 900 மில்லியன் வான் அப்படின்றான். அவங்க அப்படியே மிரண்டுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு. நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 530 கோடிங்க. எல்லாம் மிரண்டு போனோன்னே அப்படியே பாக்குறாங்க. அதே என்ன இங்க பாரு வேமா நம்ம அதை கண்டுபிடிச்சானோ அப்படின்றாப்ல. இங்க அப்படியே வில்லிய காட்டுறாங்க. வில்லி வந்துட்டு இருக்கும்போது அவங்க யாரே கையால தான் இருப்பாங்க. மேடம் மேடம் பார்த்து மேடம், சூரிய ஒளி பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்றப்ப வாய மூடு முதல்ல, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பெம்ஜு பின்னாடி போயிருப்ப அப்படின்னு. ஐயோ மேடம் நான் அப்படிலாம் போகல, அவங்க படம் கொடுத்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, ஜஸ்ட் செஞ்சேன், உங்களுக்கே தெரியும் எங்க பவர் படம் இருக்குமோ அந்த பக்கம் தான் நான் நிப்பேன்னு. என்ன மேடம் இது உங்களுக்கு இது கூடயா தெரியல அப்படி இப்படி சொல்லி சமாளிக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்தோடனே நம்ம வில்லி வந்துட்டு அந்த சேர்மன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஸ்லட்ஸ் ஃபண்ட் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்றப்ப அவர் ஒரு மாதிரியா இது பண்ணோடனே டக்குனு எல்லாத்தையும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும், நல்லா யோசிச்சு சொல்லு, அந்த பணம் எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லி, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மத்த இது எல்லாமே வந்து இறந்தாலோ இல்ல திரும்ப சுயநிலைக்கு வந்தாலோ அவரால் ரிட்டர்ன் எடுத்துட முடியும். பட் இந்த பணத்தை வந்துட்டு அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ரிட்டர்ன் எடுக்கிற கஷ்டம் அப்படிங்கறதால அவங்க அந்த பணத்தை கைப்பற்றணும்னு பாக்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சைடுல ட்ரோனை வச்சு நம்ம ஸ்பை பாத்துக்கிட்டு இருக்கான். அதை அவங்க பார்த்தோன்னே டக்குன்னு அந்த ஸ்கிரீனை மூடிடுறாங்க. அவனும் ஐயோ அப்படின்னு ட்ரோனை வேகமா பேக் எடுத்துடுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சூப்பர் சீன் வரப்போகுதுங்க. ஆமாங்க, இவங்க அத்தை வந்துட்டு பேசிட்டே வர்றாங்க. இல்ல நீ என்னாலும் சரிதான், எப்படியாவது அதாவது கண்டுபிடி, அவட்ட இருந்து எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்றப்ப அவனும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லா வாட்ச் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த கிளவி ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க வீடு பக்கத்துல வரும்போது டக்குன்னு இவங்க சரி ஓகே அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சுட்டு அப்படி வர்றாங்களா இல்லையா, அப்படி வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆனா இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவருக்கு பிடிச்சமான லைஃப் அவர் பாட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்போ இவங்க வர்றாங்கல்ல, வரும்போது அப்படியே பாக்குறாங்க, எட்டி பார்க்கும்போது அவரு சாதாரணமா வந்து பனியனோட பேண்டோடைய அழகா உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி இதாயிரும். டக்குன்னு டெம்ட் ஆனே ஐயோ என்னது இவன் இப்படி உட்காந்துருக்கானே, ஐயோ இந்த டே லைட்ல அதுவும் இவ்வளவு அழகா தெரியுறானே அப்படின்றப்ப ஆமா நம்ம எதுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு அப்படியே மெதுவா எட்டி பாக்குறாங்க. திரும்ப அவங்க எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கான்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும்போது டக்குன்னு அவரும் பாத்துறாப்ல அச்சோ அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே அவர் அப்படியே மெதுவா வர்றாப்ல. அதுவும் கையில வந்து மல்பெரிஸ் கொண்டு வருவாரு. அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு ஆமா இங்க என்ன பண்றீங்க உட்காந்துக்கிட்டு அப்படின்னு. அது ஒண்ணு இல்ல, சும்மா நடந்து வந்தேன், ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு. ஆமா இதுக்காக வந்து தேவையில்லாம சுவர்ல எட்டி பாக்குறீங்க அப்படின்னு. யாரு நானா? நான் எட்டிலாம் பாக்கலையே, சும்மா இந்த பக்கம் நடந்து வந்தேன், யதார்த்தமா திரும்பும் போது நீ பார்த்த அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி ஓகே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்னது இது அப்படின்னா மல்பெரிஸ் அப்படின்னு. ஓ மல்பெரிஸா? ஆமா ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு. ஆமா இப்பதான் வந்து அதோட மரத்துல இருந்து பறிச்சதுதான் இந்தாங்க அப்படின்னு அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. அவங்களும் வாங்கினதுக்கு அப்புறம் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கே, எதுவும் வேலைக்கெல்லாம் போக மாட்டியா அப்படின்னு. யார் சொன்னா? நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. என்னடா வேலை பார்க்கற, போய் சொல்லாதடா அப்படின்னு. அவன் என்ன என் வீட்டை பாருங்க இங்க பாத்தீங்களா, எனக்கு தேவையான எல்லாமே இந்த வீட்டுல இருக்கு அப்படின்றாப்ல. ஆமாங்க அந்த மனுஷன் எந்த வேலைக்கும் போக மாட்டாப்ல, அவருக்கு தேவையான காய்கறிகள் அரிசிகள் எல்லாத்தையுமே அவரே விளைய வச்சு அவரே சாப்பிட்டுக்கலாம்ல. சோ இவர் ஒரு வித்தியாசமான சர்வைவர். அப்படியே வாங்கினாங்க பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்படியே இவங்க வாங்கிக்கிட்டு மெதுவா நடந்து வரும்போது அதை எடுத்து சாப்பிடும் போது மேல எல்லாம் தெரிக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டே வர்றாங்க. சரி சொல்லுங்க, இந்த மனுஷன் மாதிரி நீங்க எந்த வேலைக்கு போகாம உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் உங்க வீட்டுல இருந்துச்சு, நீங்க வந்து ஜஸ்ட் விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி நீங்களே வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைஃப்ல யார் இது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி இங்க ஹீரோ வந்து கார்ல ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே வருது. அவரும் பார்த்துட்டே வராரு, யாருன்னு தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த காரும் வந்து லெஃப்ட்ல போயிருது. அப்படியே அவரும் சிரிச்சுக்கிட்டே வர்றாப்ல. இங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி இன்னைக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாரும் ஃபேமிலியோட உட்கார்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய மாமனாரும் சொல்றாரு, இங்க பாருமா உன்னுடைய ஹெல்த்தை நீ நல்லா பாத்துக்கோ சரியா, இப்போ இங்க நல்லா சாப்பிட்டு உன் உடம்ப தேத்துனாதான் நல்லது சரியா, இப்போ இங்க இருக்கிற எல்லாமே உன்னோட உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவு, அதனால நல்லா சாப்பிடுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமும் பாக்குறாரு அவங்க அப்பா, யாரு ஹீரோயினுடைய அப்பா பாக்குறாப்ல. பார்த்துட்டு சரி கொடுங்க நான் கிரில் பண்றேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி ஏனே உண்மையாவானே நீ இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு வேலையுமே பார்த்தது இல்லையா, சமையல் வேலை ஒண்ணுமே தெரியாது உனக்கு, அடுத்தவங்க கிரில் பண்ணி கொடுப்பாங்க நீ சாப்பிடுவ, ஆனா உனக்கு கிரில் பண்ண தெரியாது அப்படின்னு. என்ன பண்றது, இப்ப என் ஃபேமிலி இருக்கிற நிலைமைக்கு நான் எல்லாத்தையும் கத்துக்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. இதை பாக்குற பையன் நானும் செய்யறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் ஹீரோட அண்ணன் பிடிக்க கேட்கலாம். ஆனா அத்தை இருந்துட்டு அதான் ஹீரோனிய அத்தை இருந்துட்டு கேட்கறாங்க, இங்க பாருமா உன்னுடைய பிளட்ல இந்த ஒயிட் செல்ஸோட இதெல்லாம் கவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கணும் டாக்டர் சொன்னாங்கல்ல, இப்ப வந்து நீ என்ன பண்ற தெரியுமா, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து அதுக்கப்புறம் கண்டிப்பா ஜெர்மனிக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போ, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்றாங்க. இல்ல ஆல்ரெடி நாங்க ஜெர்மனிக்கு போயிட்டு வந்துட்டோம், ஆனா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என் பிளட்ல இருக்கிற ஒயிட் செல்ஸோட கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 4000ல இருந்து அதாவது 4000ல இருந்து 10,000 வரைக்கும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரிமா, அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப ஆக்சுவலி எனக்கு 500 தான் இருந்துச்சு அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் போனப்ப அப்படின்றாங்க. போச்சு அது ரொம்ப கஷ்டமே அப்படின்றப்ப நம்ம ஹீரோ இல்ல அது அப்ப இருந்தது, ஆனா இப்ப அவளுக்கு கிட்டத்தட்ட 3000 வந்திருக்குது, கண்டிப்பா வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்றாரு.
சரிம்மா டாக்டர் வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்றப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த ஒயிட் செல்ஸ் கவுண்ட் எல்லாம் கூடணும் அப்படின்னா அதிகமா புரோட்டீன் இருக்கிற சாப்பாடு சாப்பிட சொல்லியிருக்காங்க, அது போக விட்டமின் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டாலுமே அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப, ஓ அப்படியா சரிம்மா, அப்ப வந்து உனக்கு தேவையான புரோட்டீன் சத்து உள்ளது எல்லாத்தையுமே நான் செஞ்சு தரேமா அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. இங்க பாரு மீட் நல்லா சாப்பிடு, அதுல புரோட்டீன் ரொம்ப ஹையா இருக்கும், அது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அது போக ஹீரோனுடைய அம்மாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளுக்கு என்னென்ன எப்ப எந்த இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற டயட் சார்ட் எல்லாம் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே சந்தோஷமா பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் ஹீரோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ஹீரோட அம்மா கேக்குறாங்க அவளுக்கு என்னென்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா, இல்ல அவளுக்கு நிறைய வந்து மீட் கொடுக்கணும், அது போக வந்து பீன்ஸ் ஐட்டம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும், நம்ம தோட்டத்தில் எல்லாமே இருக்கு, கண்டிப்பா நம்ம ஆளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. சோ இப்படி எல்லாருமே சந்தோஷமா அழகா நம்ம ஹீரோனை கவனிச்சுட்டு சந்தோஷமா ஒரு குடும்பமா அழகா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சந்தோஷமா ஒரு குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுறது எல்லா நேரத்திலும் எல்லாருக்குமே கிடைக்காது. எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினிக்கு அழகா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஹீரோயினுடைய தம்பி அவன் வேற வந்து புரோட்டீன் கொடுக்குறான். சோ எல்லாருமே அழகா சாப்பாடு சாப்பிடுறது சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எப்படி எல்லா குடும்பமா ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அது இப்ப நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு பயங்கர ஹாப்பி. இப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம ஹீரோ மட்டும் லேப்டாப்ல என்னத்தையும் நோண்டிட்டு இருப்பாரு. அப்ப சவுண்ட் கேட்க யாரு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி வர்றாங்க. என்னன்னா ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வருவாங்க, குளிச்சுட்டு இல்ல இது ஒர்க் ஆகல அப்படின்னு, ஓ திரும்ப ஒர்க் ஆகலையா வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இவர் தான் அந்த முடிக்கு வந்து ஹேர் ட்ரையர் போடுவாரு. சோ அப்படியே போடும்போது சூப்பரா இருக்கு, நான் வேணா வேற ஒன்றும் வாங்குவாங்க புதுசு அப்படின்னு, எதுக்கு புதுசு வேணாம் இதுவே நல்லா தானே இருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா அந்த முடியை வந்து ட்ரை பண்ணி ஹீட் பண்ணி நல்லா இது பண்ணி விடுறாரு. இவங்களை பார்த்து நல்லா ஹேர் ட்ரை பண்றியா அப்படின்னு, சரி சொல்லு உனக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு. அப்படியா அப்ப கண்டிப்பா நான் சொல்ற செய்வீங்களா அப்படின்னு, செய்யறமா அப்படின்றாரு. ஓகே அப்ப டெய்லி நீ என்ன பண்றது, நான் குளிச்சுட்டு வந்த உடனே நீ தான் என்னோட முடிய ஹேர் ட்ரை பண்ற, அதுவும் இந்த ஹேர் ட்ரையர் வச்சு தான் நீ பண்ணணும் அப்படின்றாங்க. எது இதை வச்சு அப்படின்னு, ஆமா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாரு, ஏன்னா எல்லா நாளும் நீ எனக்கு பண்ணி விடணும் அப்படின்றாங்க. ஓ இது ஒரு வகையான காதல், அவங்க அதையும் சொல்லிடுறாங்க. இங்க பாரு பாஸ்ட்ல நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், ஆனா இப்ப நம்ம லைஃப் புதுசாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனையும் சொல்றாங்க. இவரும் ஓகே அப்படின்றாரு. இப்பதாங்க இங்க நம்ம ஹீரோனி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு சரின்றாரு. இல்லடா என்ன நடந்தாலும் நீ என் கூட இருப்பேல அப்படின்னோடனே, கண்டிப்பா என்ன நடந்தாலும் நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் விஷயத்தை சொல்றாங்க. ஆக்சுவலி நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு எனக்கு என்னுடைய தம்பி பேரு, அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா பேரு, ஏன் உங்க பேரு முதற்கொண்டு எல்லாமே மறந்துருச்சு, என்னோட டாக்டர் பேர் கூட மறந்துருச்சு. ஆக்சுவலி டாக்டர் அப்பதான் சொன்னாரு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக மறதி வருது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவணும்னு பயமா இருக்கு அப்படின்றாங்க. அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு, என்னம்மா அப்படின்றாங்க. இல்ல நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எடுக்கலையோ இல்ல பொழைப்பணும் பொழைக்க மாட்டேனோலாம் எனக்கு தெரியாது, ஆனா உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் அதாவது சாகுற வரைக்கும் உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும், என்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்க ஹாப்பியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ போக கூடாது அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோயினி சொல்லிடுறாங்க. அவரும் சரிமா அப்படின்றாரு. இங்க அப்படியே நம்ம ஹீரோயின் தம்பியோடைய ஒய்ஃப் இருந்தால அவளை காட்டுறாங்க. அவ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அங்க வீட்டுல இருக்கும்போது அங்க காலிங் பெல் அடிக்குது. இவளும் போய் டோரை திறந்து பாக்குறா. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. யாரு என்னங்கறத காட்டல, அப்படியே எங்க தம்பியை காட்டுறாங்க. அவனும் நம்ம ஹீரோட அண்ணனும் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் புலம்புறான், எனக்கு ஃபைட் பண்ணவே வரல, எனக்கு கத்து தரீங்களா அப்படின்னு. வாடா நான் கத்து தரேன், உனக்கு பேசிக் எல்லாத்தையும் கத்துறா வாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போதையில போய் சண்டை சொல்லி பழகிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வா பழகுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு பழகுறாங்க. இங்க அப்படியே காட்டுறாங்க நம்ம கையால் வந்திருக்கா, என்ன மேட்டர் தெரியல, வந்த உடனே வாவ் சூப்பரான பிளேஸ், உங்க ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு. ஹெல்த்தை பத்தி பேசாதீ, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி வந்து நிப்பா அப்படின்னு. நம்ம ஹீரோ இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஆக்சுவலி நான் தான் அவளை வர சொல்லிருந்தேன், அவளால நமக்கு சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கு அப்படின்றாரு. ஏன் மாப்ள நீங்க தேவையில்லாம இவளை வர சொல்றீங்க அப்படின்றாங்க. இல்லத்த ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சேர்மன் ஹாங் இருக்காருல்ல, அவருடைய ஸ்லஸ் ஃபண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றப்ப அப்பதான் விஷயத்தை சொல்லியிருக்கான். என்னது 900 மில்லியன் வானா அப்படின்னு இவங்களே வாய புழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சரி அது எங்க மலேசியால இருக்கு அப்படின்றப்ப இல்ல மாமா அது ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கொரியாக்கே வந்துச்சு, பட் எங்க இருக்குங்கிறது தெரியல, ஆனா என்ன அப்படின்னா அந்த பணம் எல்லாமே நம்ம கொரிய நாட்டுல இருக்கக்கூடிய 3 கம்பெனிக்கு வந்திருக்குது. பட் அந்த கம்பெனி எல்லாமே இப்ப ஷட் டவுன் ஆயிருச்சு. ஆனா அந்த பணத்தை எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. ஆனா அந்த கம்பெனியோடைய மொத்த இதுவும் வந்து இப்ப நம்மளுடைய மூசோல்ட்ட தான் இருக்குது கண்ட்ரோலுமே. சோ நமக்கு இப்ப என்ன அப்படின்னா அந்த ஸ்லஸ் ஃபண்டை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃபேமிலியோட உட்கார்ந்து பிளான் பண்றாங்க. நம்ம இப்ப போகக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் கேலரின்னு சொல்லலாம், அந்த இடத்துக்கு தான் போயாகணும் அப்படின்றப்ப சரி வாங்க அப்படின்னு போறாங்க. இங்க எதுக்குடா போறாங்க அப்படின்னா இப்ப இந்த ஸ்லஸ் ஃபண்ட் எல்லாமே எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு க்ளூ வேணுங்கிற மாதிரி இங்க ஒரு க்ளூ தான் இருந்திருக்கும். அதன்படி அங்க வந்திருப்பாங்க. சோ ஃபேமிலியோட வந்து அங்க எல்லாமே இது பண்ணி அங்க தேடி இருக்கும். அங்க இருக்கிற ஆள்கிட்ட பேசிட்டு அங்க இருக்கிற சில டீடைல்ஸையும் நம்ம ஹீரோ வந்துட்டு உருவாப்ல எப்படின்னா ஒருத்தனை வச்சிருப்பாப்ல, அவனை வச்சு அதை
கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் உருவிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி இங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஆர்ட் எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தொகை தான் நீ சொல்ற பணத்துல இருந்தாலும், ஆனா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு சில குழப்பங்கள் வந்துருது. இருந்தாலும் அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க ஃபேமிலியோட. நம்ம ஹீரோவும் ஹீரோயினி தனியா அங்கிட்டு வந்துடுறாங்க. வந்து நிக்கும் போது திடீர்னு மழை பெஞ்சிருதா. இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இருமா நான் போயிட்டு வந்து கார் எடுத்துட்டு வந்துடுறேன், அவசரப்படாத இங்கே இரு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. இங்க ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியா இருக்குன்னு உட்கார்ந்துடுறாங்க. கொஞ்சம் அப்படியே லேசா ஒரு தூக்கத்தையும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்தோடனே ஏய் பேக் ஏடா வந்துட்டியா, என்ன ரொம்ப வந்துட்டியா, சரி இங்க என்ன பண்ற வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாப்ல. இதுல தான் நல்ல ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. டக்குன்னு அவங்களும் சரி போறப்ப ஏதாவது சாப்பிட்டு போலாமா அப்படின்னானே ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி கொஞ்சம் தூக்கத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சோன்னே என்ன ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமா வந்து ஹோட்டல் வருது அப்படின்னோடனே இந்தா இப்ப பக்கத்துல தான் வந்துருவோமா அப்படின்றப்பல அதே நேரத்துல திடீர்னு நம்ம ஹீரோவோட காரை ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்டா வருது. இவரும் ஹேயான் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னோடனே இல்ல நம்மள ஒரு கார் ஃபாலோ பண்ணுது அப்படின்னோடனே ஓ என்னது திரும்புமா அப்படின்னோடனே ஒண்ணு நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து சல்லுன்னு காரோட வேகத்தை ஏத்துறாப்ல. கார் சும்மா நல்லா துரத்திட்டு வருது. இவர் வேகத்தை ஏத்தி போய்கிட்டு இருக்காரு. சும்மா வச்சு அப்படியே அந்த கார் துரத்திட்டே வருது. நல்லா அந்த காரை நோட் பண்ணுங்க. முன்னாடி போற காரு நம்ம ஹீரோவோட காரு, பின்னாடி வர்றது யாருன்னே தெரியலன்னு சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா துரத்திட்டே வருது. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரோட் கட்ல அப்படி ஒரு லாரி வரும். அதுல டப்புன்னு இவர் ரைட் எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த காராகிட்ட நிப்பாட்டிட்டு வந்துருவாரு. அப்படியே சல்லுன்னு இவர் ஒரு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் பாக்குறாரு பின்னாடி அந்த கார் வரல. அப்படியே ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இவங்க வந்து கார்ல அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பாக்குறமே சர்ன்னு ரைட் சைடுல இருந்து அந்த இதெல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு வந்து ஒரு கார் நிற்கும். அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட காரு. அப்ப இதுக்குள்ள இருக்கிறது யாரா, இது நம்ம ஹீரோ இல்லையான்னு கேட்கலாம். அப்படியே பாத்தீங்கன்னா மெதுவா நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க. பார்த்து இல்ல நம்ம உடனே போலீஸுக்கு கால் பண்ணலாம், ஏன்னா போன தடவை இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போன் எடுக்கும்போது அப்பதான் கவனிக்கிறாங்க அந்த கார் அப்படி டோரை திறந்து மெதுவா நம்ம ஹீரோ வெளியே வர்றாப்ல. அவருடைய ஃபேஸ பார்க்கும்போது சோ காருக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்காரு, வெளியவும் நம்ம ஹீரோ இருக்காங்க. அப்ப யாரு தான்டா ரியல் அப்படின்னு கேட்கலாம். இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோயினி பாத்துறாங்க. பார்த்துட்டு அப்படி லெஃப்ட்ல திரும்பி பார்க்கும்போது தாங்க செம சாக்கு. அங்கனக்குள்ள யோன் உட்கார்ந்துருப்பான். அங்கிட்டு நம்மால ஹேயான் ஹேயான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. சோ எப்படிடா இந்த இடத்துல நம்மளுடைய யோன் வந்தான்னு தெரியல அப்படின்னு நீங்க குழப்பி இருக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே நீங்க நாளைக்கு தான் பார்க்க போறீங்க. ஏன்னா இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நம்மளோட யோன் தான் நம்ம ஹீரோயினிய ஹீரோ மாதிரி வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா எப்படி அவன் ஹீரோவா மாறினா, இங்க எப்படி ஹீரோ வந்தாரு, உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே, உங்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.